இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனல்ல வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மாத்திரம் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே போல அத பார்த்துட்டு உங்களால அப்ளிகேஷன் டேட்டுக்கு முன்னாடி உங்களால அப்ளை பண்ணவும் முடியும். இன்னொரு ரெக்வெஸ்ட்டும் இருக்கு. இந்த சேனல் ஆரம்பிச்சது எக்ஸ்க்ளூசிவா படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கான இன்டர்ன்ஷிப்காகவும், படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்காகவும் ஆரம்பிச்ச இந்த சேனல் இதுவரைக்கும் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் கையில ரீச் ஆகவே இல்ல. ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது படிச்சுட்டு இருக்காங்க, இல்ல படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கான அப்பா, அம்மாவ தெரியும் அப்படின்னா, அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்க்க குடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர். இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற கான்ட்ராக்ட் பேசிஸ்க்கான ஒரு சயின்டிஸ்ட் ஜாப் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் ட்ரிவாண்ட்ரத்துல இருக்கு. இது அண்டர் இஸ்ரோக்கு கீழ இருக்கு. இந்த ஜாப்க்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பத்தி பார்த்துருவோம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனது 29த் டிசம்பர் 2025 காலையில 10 மணிக்கு. அதாவது கரெக்ட்டா சொல்லப்போனா முந்தா நேத்து தான். இது வந்து மண்டே அன்னைக்கு தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ க்ளோசிங் டேட் அப்படின்றது 12th ஜனவரி 2026 ஈவினிங் ஒரு 5:00 வந்து இது க்ளோஸ் ஆயிடும். ஸோ அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 12th ஜனவரிக்கு முன்னாடி இல்லன்னா அட்லீஸ்ட் அன்னைக்கியாவது நீங்க அப்ளை பண்ணிடணும். ஸோ பொசிஷன் என்னன்னா ரிசர்ச் சயின்டிஸ்ட் இதுதான் பொசிஷன் இது. 2 வேகன்சி தான் இருக்கு. லெவல் 10 பே அவுட் உங்களுக்கு கிடைக்கும். 56,100 கிடைக்கும். ப்ளஸ் அவங்களோட அலவன்சஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ என்ன படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்சி டிகிரி இன் மெட்டராலஜி ஆர் அட்மாஸ்பியரிக் சயின்ஸ் இது படிச்சவங்க ஃபுல் டைம்ல ரெகக்னைஸ்டு யுனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருக்கணும். 65 ஆர் அபவ் 65% மார்க் வாங்கி நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். இல்ல சிஜிபிஏ கணக்கு போடுறதுன்னா 6.84 ஆர் அதுக்கு மேல சிஜிபிஏ வச்சிருக்கவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நேச்சர் ஆஃப் ஜாப் அப்படின்போது டேட்டா ப்ராடக்ட் ஜெனரேஷன் வந்து டாப்ளர் வெதர் ரேடார், அதே மாதிரி டேட்டா வெலிடேஷன் அண்ட் சப்போர்ட் இன் கேலிப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரேடார் இதுதான் உங்களோட நேச்சர் ஆஃப் ஜாபாக இருக்கும் போது கான்ட்ராக்ட் பீரியட் அப்படின்றது 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டும் உங்களுக்கு கிடையாது. ஸோ வேகன்சிஸ் அப்படின்றது இதை விட ஜாஸ்தியும் பண்ணலாம், இல்லை கம்மியும் ஆகலாம். அதே மாதிரி இந்த வேகன்சியை இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக நீங்கள் ட்ரிவாண்ட்ரத்தில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. இன்கேஸ் அவங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பேஸ் இன்ஸ்டியூட்டுக்கு மாற்றுறதுனா தேவைப்பட்டால் அவங்க மாற்றிப்பாங்க வேறு பிளேஸ்க்கு. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னா www.vssc.gov.in இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் 29 டிசம்பர்லேருந்து 12 ஜான்வரி வரைக்கும் அப்ளை லிங்க் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ அதில் போயிட்டு லிங்க்ல போயிட்டு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு இந்த குவாலிஃபிகேஷன் அவங்க கேட்டிருக்காங்களே அந்த குவாலிஃபிகேஷனோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 12th ஜனவரி 2026ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க மாத்திரம் அப்ளை பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கான்ட்ராக்ட் பேசிஸோ இந்த ஒர்க்கோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த நோட்டிஃபிகேஷனை நீட்டாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சப்மிட் பட்டன் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், அதர் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்மிட் பண்ண அப்புறம் ஃபீஸ் கட்ட சொல்லியிருக்காங்க. பட் இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபீஸும் அவங்க டிக்ளேர் பண்ணவே இல்லை. பட் ஃபீஸ் பே பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ண அப்புறம் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களோட இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அது தேவைப்படும். ஸோ அதுக்காக பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒருவேளை நேஷ்னல் கரியர் சர்வீஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் இங்கே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு உங்களோட ப்ரூஃப், அதாவது நீங்கள் கொடுத்துருக்க அந்த ப்ரூஃப் அது வந்து அவங்க உங்களுடைய அப்ளிகேஷனை வச்சு தான் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுங்க. எந்த விஷயத்தையும் ஹைட் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்ககிட்ட அதுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னும் போது உங்களோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 28 இயர்ஸாக இருக்கணும். மினிமம் ஏஜ் லிமிட் 18 சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதே மாதிரி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்க்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணுமோ அது எல்லாமே அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வச்சு அவங்க வந்து கேண்டிடேட்டை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கேண்டிடேட்டுக்கு ட்ரிவாண்ட்ரம் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் வந்து ஒரு இன்டர்வியூ
கால் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூ கால் லெட்டர் உங்க இமெயில் ஐடிக்கு வரும். ஸோ அந்த இன்டர்வியூல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சுட்டு தான் இந்த செலக்ஷன் ப்ராசஸ் இருக்க போது. வேற ரிட்டர்ன் டெஸ்ட் அந்த மாரி எதுவுமே இல்ல. ஸோ ஆல்ரெடி நான் சேலரி சொன்ன மாரி ₹56,100 பிளஸ் அலவன்ஸ் இருக்கு. இது தவிர மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸ் உங்களுக்கு வந்து இருக்கு. கேன்டீன் ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. அதே மாரி உங்களுக்கான வீடு, குவார்ட்டர்ஸ் ஃபெசிலிட்டியும் அவைலபிளா இருக்கு. அ இந்த ஜாப்ப பொறுத்தவரைக்கும். இப்போ நீங்க வந்து ஏதாவது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட், ஸ்டேட் கவர்ன்மெண்ட் இல்ல வந்து ஏதாவது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ப்ராப்பர் சேனல்ல நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டோட நீங்க அப்ளை பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அ ப்ராப்பர் சேனல்ல அப்ளை பண்ணிடுங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ட உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்ப கண்டிப்பா கையில இருக்க மாரி பார்த்துக்கோங்க. இத தவிர வந்துட்டு நீங்க ஒருவேள ஃபாரின் யூனிவர்சிட்டீஸ்ல படிச்சிருக்கேன். அந்த டிகிரி தான் கையில வச்சிருக்கேன் அப்டின்னா, நீங்க அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டீஸ் நியூ டெல்லி இந்த இடத்துலருந்து நீங்க ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கணும். இந்த மாதிரி இந்தியன் கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு. ஸோ அந்த சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க மாத்திரம் அப்ளை பண்ணா போதும். இல்ல இந்தியாவிலேயே தான் படிச்சிருக்கேன் அப்டின்னா, அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு தேவையில்ல. பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் கண்டிப்பா இருக்கும். அதுக்கு நீங்க வந்து கண்டிப்பா ஆ நீங்க இது ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் நேஷனல்ஸ் மாத்திரம் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஜாப் விஷயமாவோ, இந்த செலக்ஷன் விஷயமாவோ எந்த கம்யூனிகேஷனும் நீங்க அவங்களோட வச்சுக்க கூடாது. அதே மாரி யாருமே வந்துட்டு கேன்வாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத தவிர வந்துட்டு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இல்லாம, ப்ராப்பர் சேனல் அதாவது என்ஓசி மாரி ப்ராப்பர் சேனல் இல்லாமயும் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிருவோம்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட்டு குடுத்திருக்கிற இந்த வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டச் பண்ணா நேரா அட்வர்டைஸ்மென்ட் பேஜ்க்கே போயிடும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ்ல அப்ளை லிங்க்கும் சேர்ந்து தான் இருக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ்ல. ஸோ அங்க போயே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல அப்டின்னா, நான் வந்து விக்ரம் சாராபாயோட அந்த 2வது குடுத்துருக்க அந்த லிங்க் வந்து அவங்களோட ஹோம் பேஜோட லிங்க் அது. ஸோ அதுவும் குடுத்துறேன். 2யுமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறேன். இன்கேஸ் நீங்க அப்ளை பண்றது அப்டின்னா, நீங்க எதுல வேணா போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண போற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாரி இந்த வீடியோ பார்த்தா ஷேர் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.